times. நான் இந்த இடத்திற்கு ஒரு சில சமயங்கள் வந்திருக்கிறேன். And it was all for youth program. அது ஒரு வாலிபர் முகாமுக்கு நான் வந்திருக்கிறேன். But now I don't have a youth before me, but mature people before me. ஆனால் இப்பொழுது எனக்கு முன்பாக வாலிபர்கள் இல்லை, நல்ல முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் இருக்கிறீர்கள். But spiritually young, that means spiritually strong people are before me. அதாவது ஆவிக்குரிய விதத்திலே பலவான்களாக நீங்கள் வாலிபர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். And I learned that Dr. Shaiju Varghese has been taking a class on the doctrine of church for last several weeks. பல வாரங்களாக சகோதரன் ஷைஜு வர்கீஸ் அவர்கள் அந்த சபையை குறித்த சத்தியங்களை நமக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று அவர் அறிந்திருக்கிறார். And it is good to study about church within church. சபைக்குள்ளே சபையை பற்றி படிப்பது மிகவும் நல்லது. In many churches they don't study about church. அநேக சபைகளிலே சபையை பற்றி அவர்கள் படிப்பது கிடையாது. They learn lot of things but not about church. அவர்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சபையை பற்றி கற்றுக்கொள்வது கிடையாது. They come together every week in the church but they don't know anything about church. அவர்கள் வார சபை கூடி வருகிறார்கள், ஆனால் சபை என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். Many people say I go to church but they don't understand that they are the church. அநேகர் சொல்லும்போது நான் சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் சபையா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. Because church is not building. ஏனென்றால் சபை என்று சொல்லும்போது அது ஒரு கட்டிடம் அல்ல. And church is not denomination. சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு மத பிரிவு அல்ல. And church is not under any government. சபை என்று சொல்லும்போது அது ஒரு அரசாங்கத்துக்கு உட்பட்டதும் அல்ல. It is people of God coming together. அது தேவ மக்கள் கூடி வரக்கூடியதுதான் சபை. And church is very important. சபை என்று சொல்லும்போது அது மிக முக்கியமானதா இருக்கிறது. Because almost more than 113 times the word church is used in the New Testament. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே 130 தடவையாக சபை 113 113 தடவையாக சபை என்று சொல்லி வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And Jesus said I will build my church. ஆண்டவர் இயேசு நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். And another thing that we find about the church is all the books of the Bible are written to churches. New Testament books. அது மாத்திரமல்லாமல் அங்கே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் சபைகளுக்கு எழுதப்பட்டவைகளாக தான் இருக்கிறது. Church, Ephesian church you find. எபேசு சபையை குறித்து வாசிக்கிறோம். Church in Thessalonica. தெசலோனிகாவில் இருக்கக்கூடிய சபை. Church in Corinth. கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபை. Church in Rome. ரோமாபுரியில் உள்ள சபை. Church in Philippi. பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபை. Church in Colossae. கொலோசேவில் இருக்கக்கூடிய சபை. So these are the receiving churches. இவைகள் தான் அந்த நிருபங்களை பெற்றுக்கொண்ட சபைகளாய் இருக்கிறது. Then general epistles were written to Jewish churches and Gentile churches that were scattered all over. அது மாத்திரமல்லாமல் பொதுவான நிருபங்கள் யூத சபைகளுக்கும் அங்கே புறஜாதியார் சபைகளுக்கும் அங்கே பல இடங்களில் சிதறி இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்குமாய் எழுதப்பட்டதா இருக்கிறது. Book of Revelation is written to 7 churches. அங்கே வெளிப்படுத்தின விசேஷமும் 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட புத்தகமாய் இருக்கிறது. So church is very important. ஆகையால் சபை என்று சொல்லும் பொழுது அது மிக முக்கியமானதா இருக்கிறது. Something that Jesus said I will build. ஆண்டவர் இயேசு நான் கட்டுவேன் என்று சொன்ன ஒரு காரியமாய் சபை இருக்கிறது. He never said I will build a Bible college. ஒரு வேதாகம கல்லூரி கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. I will build my Bible society, he did not say. அல்லது நான் வேதாகம சங்கத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. He never said I will build lot of organizations. நான் பலவிதமான ஸ்தாபனங்களை எல்லாம் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. Only one thing the Lord is interested in, that is building his church. அவர் ஒரே ஒரு காரியத்தில் தான் அதிக நாட்டமும் அக்கறையும் உடையவராய் இருக்கிறார், அதுதான் தேவனுடைய சபை. And we know from 2 passages நாம் 2 பகுதியிலிருந்து இதை அறிந்து கொள்கிறோம். the value of the church. சபையினுடைய மதிப்பை அந்த 2 பகுதிகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். We know from Acts chapter 20 verse 28. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். You know, the Lord himself shed his blood and purchased the blood the church of God. கர்த்தர் தாமே தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And in Ephesians 5:22 down we read, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், as the Lord loved the church and gave himself for the church. அங்கே கர்த்தர் சபையை நேசித்து அதற்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தது போல. That means in order to love the church, to show the expression of his love, Jesus had to die. சபையை ஆண்டவர் நேசிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த சபைக்காக ஆண்டவர் இயேசு மரிக்க வேண்டியதாய் காணப்பட்டது. Now that's a very serious thing. அது மிக முக்கியமான ஒரு காரியம். Because the second person of Trinity, ஏனென்றால் திருத்துவத்திலே 2வது ஆளாக இருக்கக்கூடியவர்,
He is God himself. அவர் தேவனாகவே இருக்கிறார். He becomes man. அவர் மனிதனாக வந்தார். And he is born for the purpose of dying. ஆனால் மரிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். And the purpose of death is to purchase a church. எதற்காக அவர் மரித்தார் என்றால் சபையை விலை கொடுத்து வாங்குவதற்காக மரித்தார். Now if somebody says I will die for that, you know that's very important, isn't it? நான் அதுக்காக உயிரை கூட கொடுத்துருவேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்வாரானால் அது எவ்வளவு மதிப்புள்ளது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள So முடியும். that talks about the value of church. அது சபையினுடைய மதிப்பை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கிறது. What is the value of an assembly? ஒரு சபையினுடைய மதிப்பு என்ன? What is the value of the blood of Jesus? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினுடைய விலை என்ன? With what the Lord purchased the church? சபையை ஆண்டவர் என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்? With the blood of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொடுத்து அதை வாங்கி இருக்கிறார். What is the value of the blood of Jesus? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு விலை என்ன? Blood is equal to life, isn't it? பாருங்கள், அங்கே இரத்தம் என்று சொல்லும்போது அது உயிருக்கு சமானம். So that means blood is equal to life, that is equal to price, and that is equal to the value of church. பாருங்கள், அங்கே இரத்தம் என்று சொல்லும்பொழுது அது உயிருக்கு சமானம், உயிர் அதனுடைய மதிப்புக்கு சமானம், அந்த தான் அந்த சபையினுடைய விலை. So church is equal to the value of the blood of Lord Jesus Christ. ஆகினாலே சபை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் விலைக்கு சமமாக இருக்கிறது. So are we very costly? ஆகினாலே நாம் விலையேற பெற்றவர்களா? Yeah. ஆம். But do we look very costly? ஆனால் நம்மளை பார்த்தா விலையேற பெற்றவர்களா தெரியுதா? We may not look very costly. நாம் பார்த்தா விலையேற பெற்றவர்களா நாம் தெரிய மாட்டோம். We don't look very perfect. நாம் பரிபூரணர்களாகவும் இல்லை. We don't look very holy. பரிசுத்தராகவும் நாம் இல்லை. We don't look very complete. முழுமை அடைந்தவர்களாகவும் நாம் இல்லை. But still God loves us. ஆனாலும் கூட தேவன் நம்மை நேசிக்கிறார். He purchased these people for himself. இந்த ஜனங்களை தான் அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கி And he finds pleasure in the church. சபையிலே அவர் சந்தோஷப்படுகிறார். I'll talk about three different peculiarities of this church. சபையினுடைய தனித்தன்மைகள் அல்லது வினோதமான காரியங்கள் என்று சொல்லக்கூடியவைகளை நான் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are many things that I can say, but I'm just picking and choosing just three things very, very important for the church. அநேக காரியங்கள் சபைக்கென்று தனித்தன்மை வாய்ந்ததாக வினோதமானவைகளாக காணப்படுகின்றன. நான் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் அவைகளிலே மூணு முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What makes the church very special? சபையை விசேஷமாய் ஆக்கக்கூடிய காரியம் என்ன? The first thing, the church is built on Christ. முதலாவதாக சபையானது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறது. Whose church is this? இது யாருடைய சபை? Royburam Assembly? ராயபுர சபை யார் சபைங்க? Is this church known by any elder's name? மூப்பருடைய பேர்ல இருக்குதா சபை? We have Marthoma Church in Kerala. கேரளாவில் மார்த்தோமா சர்ச்சுன்னு ஒரு சபைன்னு இருக்குது. And that is in the name of Thomas who came to Kerala. கேரளாவுக்கு வந்த தோமாவுடைய பேர்ல அந்த சபை இருக்குது. We have Lutheran churches. லுத்தரன் சபை என்று ஒன்று இருக்கிறது. That's in whose name? அது யாருடைய பேர்ல இருக்குது? Luther's name. அது லூத்தருடைய பேர்ல அது இருக்கிறது. We have Wesleyan churches. வெஸ்லி சபை என்று சொல்லக்கூடிய சபைகள் இருக்கின்றன. In whose name? அது யாருடைய பேர்ல இருக்கிறது? Wesley's name. வெஸ்லியுடைய பேர்ல இருக்கிறது. But Wesley has no church. ஆனால் வெஸ்லிக்கு சபை கிடையாது. Luther has no church. லூத்தருக்கு சபை கிடையாது. Thomas doesn't have church. தோமாவுக்கு சபை கிடையாது. Paul doesn't have church. பவுலுக்கும் சபை கிடையாது. Peter doesn't have church. பேதுருவுக்கும் சபை கிடையாது. Then who has church? யாருக்கு சபை இருக்குது? Only Jesus. கிறிஸ்துவுக்கு தான். You have only two expressions in the Bible about church. சபையை குறித்து ரெண்டு வார்த்தைகள் அங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. One is church of God, the other one is church of the Lord Jesus Christ. ஒன்று தேவனுடைய சபை, இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. But unfortunately these two are two denominations today. ஆனால் இன்றைக்கு இந்த ரெண்டு பேரை எடுத்துக்கொண்டு ரெண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். Church of God, Church of Christ. சர்ச் ஆஃப் காட் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், கிறிஸ்து சபை என்று சொல்லி ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். If Church of God and Church of Christ is referring to the same thing, தேவனுடைய சபை என்றதும் கிறிஸ்துவனுடைய சபை என்பதும் ஒன்றுதான். it's not two different things we are talking அது about. ரெண்டு விதமான காரியங்கள் அல்ல.
If Church of Christ is same as Church of God, கிறிஸ்துவனுடைய சபையும் அங்கே தேவனுடைய சபையும் ஒன்றாக இருக்குமானால் then who is Christ? கிறிஸ்து யார்? Then whose church is this? இது யாருடைய சபை? God's church. தேவனுடைய சபை. I met a brother in Delhi many years ago. அநேக வருஷங்களுக்கு முன்பாக டெல்லியிலே நான் ஒருவரை சந்தித்தேன். And he introduced himself to me and he said he is from Trichy. அவர் என்னிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் ட்ரிச்சூர்ல இருந்து வந்திருக்கேன் என்று சொன்னார். And I asked him, do you go to our brethren assemblies there? அங்க இருக்கக்கூடிய பிரதரன் சபைக்கு நீங்க போகிறீங்களா என்று கேட்டேன். And he said yes. ஆம் என்று சொன்னார். And which church you go to? நீ எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டேன். And he said I go to East Fort Assembly. அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு கோட்டை சபைக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். Oh, so you are going to brother M.A. Joy's church? எம்ஏ ஜாய் போறாரு, அந்த சபைக்கு நீங்க போறீங்களான்னு சொல்லி நான் கேட்டேன். No, M.A. Joy's church. எம்ஏ ஜாயுடைய சபைக்கு நீங்க போறீங்களான்னு கேட்டேன். Then he said no. இல்லன்னு சொன்னார். Then he said, அவர் சொன்னார், M.A. Joy comes to my church. எம்ஏ ஜாய் என்னுடைய சபைக்கு வருகிறார் என்று அவர் சொன்னார். Now I understood the folly of my question. என்னுடைய கேள்வி எவ்வளவு மதியீனமான கேள்வி, முட்டாள்தனமான கேள்வி என்பதை உணர்ந்து கொண்டேன். If a church is known by an individual's name anywhere, எந்த இடத்திலுமே ஒரு சபையை ஒரு தனிப்பட்ட ஆளின் பேரிலே சொல்வார்களானால், Varghese church, வர்கீஸ் சபை, Sendil church, செந்தில் சபை, Selvaraj church, செல்வராஜ் சபை, Jacob's church, யாக்கோபுடைய சபை, there is something wrong with that, isn't it? அந்த சபையில ஏதோ கோளாறு இருக்கிறது தான் அர்த்தமாகிறது. Now you think about some of the churches around the Chennai. பாருங்கள், சென்னை பட்டத்தில் இருக்கக்கூடிய பல சபைகளை குறித்து நீங்கள் பாருங்கள். When we talk about one particular local church, ஒரு குறிப்பிட்ட ஸ்தல சபையை குறித்து நாம் அங்கே சொல்லும்போது, if somebody's name is coming in your mind, அந்த சபையை சொல்லும் போதே ஒருத்தருடைய பேர் உனக்கு ஞாபகத்துக்கு வருமானால், there is something basic problem with that church. அந்த சபையில அடிப்படையான தவறு இருக்கிறது. I am one of the elders in Hosur Brethren Assembly. ஓசூர்ல இருக்கக்கூடிய பிரதரன் சபையிலே நான் மூப்பராய் இருக்கிறேன். We have 3 elders. அங்கே 3 மூப்பர்கள் இருக்கிறார்கள். I am one of the elders. நான் ஒரு மூப்பனாய் இருக்கிறேன். And we 3 of us do 3 different things. நாங்கள் 3 பேரும் 3 விதமான காரியங்களை செய்கிறோம். There's one brother, he is very good at administration, so he takes care of the budget and money handling, the rent and giving gifts, receiving, all that he does. ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அங்கே மேலாண்மை செய்வதிலே வல்லவராய் காணப்பட்டார். ஆகினாலே கணக்கு வழக்கு, மற்றவர்களுக்கு பட்டுவாடா செய்வது, பணத்தை கொடுப்பது, ஊழியர்களுக்கு பணத்தை கொடுப்பது, வாடகை கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த மூப்பர் கவனித்துக் கொள்கிறார். Another brother is very good in evangelism and pastoring. இன்னொரு மூப்பர் இருக்கிறார். அவர் அங்கே மந்தையை மேய்ப்பதிலும் சுசேஷ ஊழியம் செய்வதிலும் மிகவும் வல்லவராய் காணப்படுகிறார். He has Bible studies. அவர் அங்கே வேத பாட வகுப்பெடுக்கிறார். He visits the believers. விசுவாசிகளை போய் சந்திக்கிறார். He counsels the youngsters. அங்கே வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He encourages the families. குடும்பங்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். He goes and prays for people. ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். I do most of the teaching and preaching in the church. நான் சபையிலே போதிக்கக்கூடிய காரியங்கள், உபதேசிக்கக்கூடிய காரியங்களை தான் பொதுவாக நான் செய்கிறேன். That is my gift. அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாய் இருக்கிறது. So whose church is that church? அப்படியானால இந்த சபை யார் சபை? It is the Lord's church. அது கர்த்தருடைய சபை. If any assembly is known in the name of a person, ஒரு ஆள் பேரிலே ஒரு சபையை சொல்வார்களானால், that person should have the audacity to be very, humble. He should say, this is not my church, it is the Lord's church. It's a great privilege to serve him. அப்பொழுது அவர் என்ன சொல்ல வேண்டும்? இது கர்த்தருடைய சபையா இருக்கிறது, என்னுடைய சபை அல்ல, எனக்கு இந்த சபையிலே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சொல்ல வேண்டும். Maybe the church is known in the name of that particular person because that particular person thinks that he is a church. ஒருவேளை அந்த தனிப்பட்ட ஆள் இந்த சபையானது என்னுடைய சபையா இருக்கிறது என்று நினைக்கிறதுனாலே அவருடைய பேரில் அந்த சபை வழங்கி கொண்டு வரலாம். Church belongs to the Lord. சபை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருக்குரியது. First speciality of the church, the Lord has only one thing on the earth, that is church. பாருங்கள், முதலாவது சபையை குறித்த சிறப்பு காரியம் என்னவென்றால், விசேஷமான காரியம் என்னவென்றால்,
கர்த்தருக்கு இந்த பூமியிலே ஒரே ஒரு சொத்து தான் இருக்கிறது, அது அந்த சபை. Now let's turn our Bibles to Matthew chapter 16 verse 18. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். I'm sure you must have read this verse in the beginning. ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள். But to prove my point, let me turn to that passage. ஆனாலும் நான் சொல்ல வந்த காரியத்தை விளக்குவதற்காக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 16:18. Yeah, maybe one of the youngsters can read it. 16:18. You are Peter. Upon this rock. Okay, I will build my church. நான் அந்த சபையை கட்டுவேன். The Lord, the earth and its fullness thereof belongs to the Lord. We know from Psalm 24. சங்கீதம் 24 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் அறிவோம். The oceans are His. சமுத்திரம் அவருடையது. Rivers are His. ஆறுகள் அவருடையது. Mountains are His. மலைகள் அவருடையது. Animals are His. அங்கே மிருகங்கள் அவருடையது. Birds are His. அங்கே பறவைகள் அவருடையது. Trees are His. மரங்கள் அவருடையது. But the Lord never says my mountains. ஆனால் இடத்திலுமே ஆண்டவர் என் மலை அப்படின்னு சொல்றதில்லை. My ocean. என்னுடைய கடல் என்று சொன்னதில்லை. My sky. என்னுடைய ஆகாயம் என்று சொல்லவில்லை. My earth. என்னுடைய பூமி என்று சொல்லவில்லை. He doesn't say that. சொல்லவே இல்லை. But then he says something else. ஆனால் இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். What is that? என்ன சொல்லுகிறார்? My church. என் சபையை. தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நான் ஓகே, நான் என்னுடைய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஓகே, in English, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று அதனுடைய அர்த்தம். Now let's read that together. First time when you have to give emphasis for I, okay? Give more volume for I than the rest of the things with lesser sound. Okay, here we go. 1, 2, 3. I will build my church. Okay? Now will build little louder. Okay? Here we go. I will build my church. Now give emphasis for my. I will build my church. Okay? Now last word. I will build my church. Is there a difference when we read like that? பாருங்கள், இப்படியாக நாம் அந்த ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வாசித்து பார்ப்போமானால் அதனுடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் புரிய முடிகிறது அல்லவா? Yeah. I will build. நான் சபையை என் சபையை கட்டுவேன். Who is building church? யார் கட்டுறது? The Lord. ஆண்டவர் கட்டுகிறார். Okay, what is he doing with the church? அவர் சபையை வைத்து என்ன செய்கிறார்? He is building. அதை கட்டுகிறார். Is it over? முடிஞ்சிடுச்சு அதோட? No. இல்ல. Lots of outsiders are there. அங்கே வெளியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. They all should be here. அவர்கள் எல்லாரும் உள்ளே வர வேண்டும். Why did the Lord establish Roypuram assembly here? ஏன் ஆண்டவர் இந்த ராயபுர சபையை இந்த இடத்துல ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்? So that outsiders can be insiders. அங்கே வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உள்ளே வரும்படியாக தான் இந்த சபையை இங்கே வைத்திருக்கிறார். Church is the only institution in the earth, on the earth, that is existing for its non-members. பாருங்கள், சபை மட்டும்தான் அதுக்குள்ளே இராதவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. 3-star hotel people never call, hey please come inside everybody. 3 நட்சத்திர ஹோட்டல்ல போய் வைத்து நடத்துகிறார்களே, அவர்கள் வெளியே போய் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூட மாட்டாங்க. Rotary club, they will not invite people, come please come inside. Rotary club போய் வெளியே இருக்கக்கூடியவங்கள பார்த்து உள்ளே வாங்க JC's club, Lions club, they will not invite people, please come inside. அந்த லயன்ஸ் கிளப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாரும் கூட ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்து வாங்க வாங்கன்னு யாரும் கூட மாட்டாங்க. There are a lot of clubs and lot of get together groups in the world. You pay money to get membership. பாருங்க, अनेक விதமான பொழுதுபோக்கு அங்கே சங்கங்கள் இருக்கின்றன, பொழுதுபோக்கு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் பணம் கொடுத்து தான் நாம் மெம்பர் ஆகி அவைகளை அனுபவிக்க முடியும். And sometimes it is written outside members only. சில சமயத்தில் அப்படிப்பட்ட இடங்களிலே அங்கே உறுப்பினர்களுக்கு மட்டும் என்று சொல்லி எழுதி கூட மாட்டி விடுவார்கள். Do you have something like that outside Roypuram assembly? ராயபுர சபையில வெளியே அந்த மாதிரி போர்டு மாட்டிருக்கீங்களா? House full போடுவீங்களா? No house full. ஹவுஸ் ஃபுல் நம்ம போடுறதே கிடையாது. Outsiders please don't come. வெளியே இருக்கிறவர்களே நீங்கள் உள்ளே வரக்கூடாது. Only for members. உறுப்பினர்களுக்கு மட்டும்தான். Do we say that?
அப்படியெல்லாம் நம்ம சொல்றோமா? On the other side, what is our desire? ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய ஆசை என்ன? Oh, lots of people are outside. வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்களே, They don't know Jesus Christ. அவர்கள் இயேசுவை அறியாதிருக்கிறார்கள். By hearing our songs, நம்முடைய பாட்டுகளை கேட்பதன் மூலமாக, by seeing our life, நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமாக, by listening to our sermons, நம்முடைய பிரசங்கத்தை கேட்பதன் மூலமாக, by reading the gospel and Bible, அவர்கள் சுவிசேஷத்தையும் வேத புத்தகத்தையும் வாசிப்பதன் they மூலமாக should also become believers. அவர்களும் விசுவாசிகளாக They வேண்டும். should be baptized. அவர்களும் ஞானஸ்நானப்பட வேண்டும். And they should be also coming inside the church. அவர்களும் சபைக்குள்ளே வர வேண்டும். Is it true or not? இது உண்மை அல்லவா? Yes? That means church is the only institution on the earth that caters to its non-members. ஆகினாலே சபை என்று சொல்லும் பொழுது, சபை இந்த உலகத்தில் சபை மட்டும்தான் உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கிறது. If church is mine, then I will say, you don't come, your family don't come, you should not come to my church. If church is mine, I can pick and choose and say, no, don't come. பாருங்க, சபை என்னுடைய சபையா இருக்குமானால் அந்த குடும்பத்தை நீங்க வரக்கூடாது, போங்க, நீ வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும், அப்படி என்று சொல்லி நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். But it is Lord's church. ஆனால் இது கர்த்தருடைய சபை. Lord wants all people to know the living Savior. எல்லாரும் ஜீவனுள்ள தேவனாகிய அவர் ரட்சகரை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். In fact, God wants the church to go out and evangelize and bring the people inside. உண்மையாகவே பார்க்க போனால் சபையானது வெளியே போய் வெளியே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. God wants all the outsiders to be insiders. வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's why he said, I will build my church. ஆகினால் தான் அவர் நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். It's not completed yet. அது இன்னும் முடியவில்லை. There are people getting saved, getting baptized, becoming part of the church. It's an ongoing process until Jesus comes. இன்னும் अनेகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானப்படுகிறார்கள், சபை நாயகத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாய் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. Let me look at that verse. Upon this rock, that's the foundation of the church. பாருங்கள், இந்த கல்லின் மேல், அது இந்த சபையினுடைய அஸ்திபாரத்தை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கிறது. I will build certainty of the building. பாருங்கள், அவங்க என்ன சொல்லுகிறார், இந்த கல்லை மேல் கட்டுவேன் என்று சொல்லும்போது நிச்சயமாய் நான் இதில் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். I will build my church. That's intimacy. என் சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபையானது அவருக்கு ஒரு நெருங்கிய உறவிலே காணப்படுகிறது. The invisibility, the gates of hate shall not overpower it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. That means it is invisible. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது காணக்கூடாத ஒரு ஒன்றாக இருக்கிறது. I will give you the keys of the kingdom of heaven, the authority of the church. அங்கே நான் இதனுடைய சாவிகளை உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அது அதிகாரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. Oh, church is built on Christ. ஆகினால் சபை என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறது. It belongs to the Lord. அது கர்த்தருக்கு உரியதா இருக்கிறது. But we don't understand it. ஆனால் நாம் அது புரியதே நமக்கு கிடையாது. Lots of people say, I'm going to church. நான் சபைக்கு போகிறேன் என்று சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. When they go by bike, they say, this is our church, Rohipuram Assembly. பைக்ல போயினே இருப்பாங்க, இதுதாங்க எங்க சபை அப்படின்னு காட்டுவாங்க. This is not church. This is only building. இது சபை இல்லங்க, இது ஒரு கட்டடம். Then what is church? அப்ப சபை என்று சொன்னா எது? We the people, we are the church. நாம் தான் சபையா இருக்கிறோம். We come here in this building. இந்த கட்டடத்துக்குள்ளே நாம் வருகிறோம். And if you are under a tent, that becomes your gathering place. பாருங்கள், ஒருவேளை ஒரு கூடாரம் போட்டிருந்தா அந்த கூடாரத்துக்குள்ள வந்து நாம் தொழுது கொள்வோம். In the first century, people were worshipping under the trees. அந்த முதல் நூற்றாண்டிலே மரத்தின் கீழே தான் ஆராதனை பண்ணினார்கள். They used to worship in catacombs, in like caves. அவர் பலவிதமான கல்லறை குகைகளிலே கூட அவர்கள் ஆராதனை நடத்தினார்கள். In China, they meet in the underground. அங்கே சீனாவிலே அங்கே அடிதளத்திலே பாதாளத்திலே போய் தான் அங்கே ஆண்டவரை வணங்குவார்கள். Some of our believers in Saudi Arabia, they worship in the wilderness. They go to some farmhouse without the knowledge of the authorities. They worship there and come back. அங்கே மத்திய கிழக்கிலே வாழக்கூடிய மக்களை பார்க்கும்போது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டிலே போய் அங்கே மறைவாக ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறார்கள். So structure is not important. அதனால கட்டிடம் நமக்கு முக்கியம் அல்ல. We are the people. The people are important. ஆனால் நாம் தான் ஜனங்கள், அவர்கள் தான் முக்கியம். Jesus loves his church. ஆண்டவர் இயேசு சபையை நேசிக்கிறார். And he is very possessive about church. அந்த சபை குறித்த விஷயத்திலே அது தனக்குரியது என்று சொல்லி அவர் வெகு எடுத்துக்கொள்கிறார். If you take a doll from a girl,
ஒரு சின்ன பெண்ணிடத்திலிருந்து நீ ஒரு பொம்மையை எடுத்துக்கொள்வாயானால் That child will say, give me, that's mine. உடனே அவள் என்ன சொல்லுவா, அந்த பொம்மை என்னுடையது, கொடு கொடு என்று சொல்லுவாள். A little child who is playing with a toy car, if you grab it, the child will cry and say, that's my car. அங்கே ஒரு சின்ன பிள்ளை அங்கே ஒரு கார் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த காரை நீ எடுப்பாயானால் அது என்னுடைய ஜாமான், கொடுத்துருன்னு சொல்லி அழுவாள். The same possessiveness our Lord has about the church. அதே விதமாகத்தான் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சபையை குறித்த காரியத்திலே இருக்கிறார். We know the first persecutor became the first missionary and he became the martyr for the Lord. His name is Apostle Paul. அங்கே அதிகமாக சபையை உபத்திரப்படுத்தினவர் ஆண்டவருக்கென்று அங்கே சாட்சியாகி அவர் முதலாவது இரத்த சாட்சியாகவும் மரிக்கிறார். And he had the permission to kill and persecute the Christians in the first century. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகளை கொல்லுவதற்கும் அவர்களை சிறைச்சாலையிலே போடுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. And as he was going on the way of Damascus, on the way to Damascus, அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே he was caught by the Lord. கர்த்தரால் சந்திக்கப்பட்டார். And he asked one question. ஒரு காரியத்தை அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார். Who are you, Lord? ஆண்டவரே நீர் யார்? Then what is his answer? அவர் என்ன சொல்லுகிறார்? I am Jesus of Nazareth, நான் நசரேயனாகிய இயேசு, whom you are persecuting. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு. Where is Jesus then? அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு எங்கே இருந்தார்? Already died, ஏற்கனவே மரித்து விட்டார். rose again, உயிர்த்தெழுந்தார், ascended up to heaven. பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And where is Jesus now? எங்க இருக்கிறார்? He's already in heaven. பரலோகத்திலே இருக்கிறார். And what is Paul doing on the earth? ஆனால் பூமியில பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? Saul of Tarsus, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? he was destroying the church, சபையை அவன் கெடுத்து கொண்டிருந்தான், persecuting the church. சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். But what is Lord Jesus saying? ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? You are persecuting me. நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If you touch my church, you are touching me. என்னுடைய சபையை நீ தொடுவாயானால் நீ என்னையே தொடுகிறாய். Touching my people is touching me. நீ என்னுடைய ஜனங்களை நீ தொடுவாயானால் நீ என்ன தொடுற? We know in the Minor Prophets we read that he who touches you is touching the apple of my eye, says the Lord. பாருங்கள், அங்கே சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is the possession. We are the possession for the Lord. ஆகினாலே ஆண்டவருடைய சொந்த பொருளாக நாம் இருக்கிறோம். So I think first point is very clear, isn't it? முதல் காரியம் உங்களுக்கு தெளிவாய் புரிகிறதா? Churches belonging to the Lord, it is not mine. It's simple as that. பாருங்கள், எளிமையான காரியம். சபை என்னுடையது கிடையாது, அது ஆண்டவருடையது. And he will do whatever he wants with the church. He will do whatever he wants to do with the church. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வார். This is something that he is interested in. அவர் அங்கே அக்கறை உள்ளவராய் இந்த சபையிலே காணப்படுகிறார். This is his project. அது அவருடைய ப்ராஜெக்டா இருக்கிறது. He keeps working on the church, adding people. He is continuously building it until his அவர் சபையிலே கிரியை செய்து கொண்டு வருகிறார், அவர் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு வருகிறார், அவர் தொடர்ச்சியாய் சபையிலே கிரியை செய்து கொண்டே வருகிறார். Now Jesus is going to come again. ஆண்டவர் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். For what? எதுக்காக வரப்போகிறார்? To take the church. சபையை எடுத்துக்கொள்வதற்காக. If it is not important, அது முக்கியமானது அல்லவென்றால் then he doesn't have to come for the church. அதுக்காக அவர் வரமாட்டார். We read in the Bible, he comes like a thief in the night. திருடனை போல இரவிலே திருடன் வருகிறது போல நான் வருவேன் என்று சொல்லி அவர் அங்க வேதத்தில் சொல்லி இருக்கிறார். Bible doesn't say Jesus is a thief, but he comes like a thief. ஆண்டவர் இயேசு திருடன் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை, ஆனால் திருடனை போல வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Why does a thief come? எதுக்காக திருடன் வருவான்? Oh, I know. He wants to take our trash box from the kitchen. நம்முடைய சமையலறையில் இருக்கிற குப்பை தொட்டி எடுத்துட்டு போறதுக்கு வரான் இல்லையா? He comes to take all the waste from our garbage. நம்முடைய வெளியே குப்பை தொட்டில என்ன போட்டுருக்கிறோமே அதெல்லாம் பொறுக்கின்னு போறதுக்கு தான் திருட வரான். He wants to steal all our used clothes. நாம அங்க பழைய துணியெல்லாம் அங்க மூலையில போட்டு வச்சிருக்கோமே வேணான்னு சொல்லிட்டு அதை திருடின்னு போறதுக்கு வரானா திருடன்? Is that why the thief is coming? அதுக்காக வரான் திருடன்? No. இல்ல. A thief comes. எதுக்காக திருடன் வருகிறான்? When he comes in, அவன் உள்ளே வரும்போது first thing that he looks for is what? அவன் முதல்ல வந்தது என்ன பார்ப்பான்? Money. பணம் எங்க இருக்குது? Gold. பொண்ணு நகை எங்க இருக்கு? Laptop. லேப்டாப் எங்க இருக்குது? Watch. வாட்ச் எங்க இருக்குது? Mobile phone.
மொபைல் போன் எங்க இருக்கு? He wants only costly things. எல்லாம் விலையேறப்பட்ட பொருட்களை தான் தூக்கிட்டு போயிடுவான். He does not want rubbish. குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. Now the Lord is going to come. ஆண்டவர் வரப்போறார். And he is going to come like a thief in the night. இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய் அவர் வரப்போகிறார். To take what? எதை எடுக்க வரப்போகிறார்? The most precious thing. ரொம்ப விலையேறப்பட்டதை தான் அவர் தூக்கின்னு போக வரப்போறார். What is that most precious? அந்த மிக விலையேறப்பட்ட பொருள் என்ன? The church. சபை. Oh, what a glorious truth, isn't it? பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் இது. As I said, we don't look very precious, but we are precious. நம்ம பார்த்தா விலையேறப்பட்டவர்கள் மாதிரி தெரியல, ஆனா ரொம்ப விலையேறப்பட்டவர்கள் தான். Because the Lord loves this church. ஏனென்றால் சபையை கர்த்தர் நேசிக்கிறார். With all the imperfections. நமக்கு அநேக விதமான குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் நேசிக்கிறார். பலவிதமான பலவீனங்கள் இருந்தாலும் அவர் நேசிக்கிறார். And that's how he is building the church. அந்த விதமாக தான் அவர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். So first speciality of the church is built on Christ. முதலாவது சிறப்பு தன்மை விசேஷ காரியம் என்னவென்று சொன்னால் சபை அவர் மேல் அவருடையது. Second speciality, இரண்டாவது சிறப்பு காரியம் என்னவென்று சொன்னால், in the church everybody is a priest. இந்த சபையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். That's a little difficult thing for us to understand, isn't it? கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்குல்ல? Are women priests? பெண்கள் எல்லாரும் கூட ஆசாரியர்களா? How many women were there in the priesthood in the Old Testament? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எத்தனை பெண்கள் அங்கே ஆசாரியர்களாக இருந்திருக்கிறார்கள்? Nobody. யாருமே இல்லை. How many tribes were part of priesthood? பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனை கோத்திரத்தார் அங்கே ஆசாரியர்களாக இருந்திருக்கிறார்கள்? Only one tribe. ஒரே கோத்திரத்தார் தான். The tribe of Levi. லேவி கோத்திரத்தார். So all were not priests. எல்லாரும் அங்கே ஆசாரியர்கள் அல்ல. Then why do I say the church? ஆனால் சபையை குறித்து சொல்லும்போது it has got priesthood of all believers. எல்லா விசுவாசிகளும் சபையிலே ஆசாரியத்துவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். For which I think we need to go a little detail. சில காரியங்களை தெளிவாய் பார்த்தால் தான் இது புரியும். You know, in the Bible, why inspire them to be written if they were no importance? அது முக்கியமில்லாவிட்டால் ஏன் ஆண்டவர் வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார்? You know, in the Old Testament, Leviticus is the huge part of the Old Testament history and truth. பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே பெரும்பகுதியிலே அங்கே லேவியரை பற்றியும் லேவியராகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. You know, so we are learning about the book of Leviticus. ஆகினால் தான் லேவியராகமத்தை நாம் படிக்கிறோம். And Leviticus is written in such a way that people can memorize. அந்த லேவியராகமமானது நாம் மனப்பாடமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. In the Old Testament, this one tribe, the Levites, will memorize book of Leviticus. அந்த லேவியராகம புத்தகத்தை அந்த லேவி கோத்திரத்தார் அப்படியே மனப்பாடமாய் படித்து விடுவார்கள். Because the day-to-day activity of the temple is connected to priesthood. Each the worshipper and the priest should know what should happen in the tabernacle or temple. பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன செய்கிறார்கள், என்ன செய்யப்பட போகிறது என்று சொல்லி ஆராதிக்க வருகிறவர்களுக்கும் தெரிய வேண்டும், ஆராதனை நடத்துகிறவருக்கும் தெரிய வேண்டும். In the Old Testament there are three leaders. பழைய ஏற்பாட்டிலே மூணு தலைவர்கள் இருந்தார்கள். One is the priest, ஒன்று ஆசாரியன், second one is the king, இரண்டாவது ராஜா, and third one is the prophet. மூணாவது அங்கே தீர்க்கதரிசி. Who is greater among this? இந்த மூணு பேரிலே யார் மிக முக்கியமானவர்கள்? Nobody. If the priest goes wrong, அந்த ஆசாரியன் தவறு செய்வானானால் the prophet can rebuke him. அந்த தீர்க்கதரிசி அவனை கடிந்து கொள்ளலாம். If the prophet goes wrong, அந்த தீர்க்கதரிசி தவறு செய்வானானால் priest can correct him. அங்கே ஆசாரியன் அவனை கடிந்து கொள்ளலாம். If the king does not keep the law, அங்கே ராஜா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால் the priest can rebuke him or the prophet can rebuke him. அந்த ஆசாரியன் அவனை கடிந்து கொள்ளலாம் அல்லது அந்த தீர்க்கதரிசி அவனை கடிந்து கொள்ளலாம். So it is a check and balance system in the Old Testament. பாருங்கள், இங்கே ஒருவரை கவனித்து ஒருவரை திருத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு முறையாக இது இருக்கிறது. Same thing you find in the church. அதே தான் சபையிலே நாம் பார்க்கிறோம். In a plurality of leadership,
சபையிலே தலைவர்கள் பன்மையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because they are, more than one elder in a church. ஒரு சபையிலே ஒருவருக்கு மேலே மேற்பட்டவர்கள் தான் அநேகர் தான் மூப்பர்களாக இருக்க வேண்டும். So within that there is no one greater than the other elders. இந்த மூப்பர்கள் இருக்கிறார்கள் சபையிலே, அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று கிடையாது. But each can be corrected by the other people. ஆனால் ஒருத்தர் தவறு செய்யும் போது இன்னொருத்தர் திருத்த வேண்டும். And that's why God allowed the plurality of leadership. அதற்காகத்தான் சபையிலே பலரை ஆண்டவர் அங்கே மூப்பராய் வைத்திருக்கிறார். So priests are very important in the Old Testament, therefore New Testament also should be important. அதனாலே ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதே விதமாகத்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் கூட எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள் என்று சொல்லும் போது அது முக்கியமானதாக காணப்படுகிறது. But in some churches they say this is our priest, so we should know what is the meaning of priest. ஆனால் சில சபையிலே பார்க்கும்போது இவர் தான் எங்கள் ஆசாரியராக இருக்கிறார், பாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால அந்த அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். And we might say that we are all priests, but we don't know what do we mean by that statement. நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லலாம், ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி புரியாமல் இருக்கலாம். See, we have lot of pictures about church. சபையை குறித்து அநேக படங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Church is like temple. சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு bride of Christ. ஆலயமா இருக்கிறது, அது இயேசுவினுடைய மனையாட்டியா இருக்கிறது. It's a flock of Jesus Christ. அது கிறிஸ்துவினுடைய மந்தையா இருக்கிறது. It is a house of God. அது தேவனுடைய வீடா இருக்கிறது. Christian life is like that of a soldier. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது ஒரு போர் சேவகனுடைய வாழ்க்கை. Christian life is that of a farmer. அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது விவசாயினுடைய வாழ்க்கை போல இருக்கிறது. Like servant. அது ஒரு வேலைக்காரனுடைய அடிமையுடைய வேலையை போல இருக்கிறது. Then when we say church is a priesthood, there is another imagery. அதே விதமாக இங்கே சபை என்று சொல்லும் பொழுது அது ஆசாரியர்கள் கூட்டமாக இருக்குது என்று சொல்லும்போது அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. That means you should know who you are, what is your responsibility. Two things. அதிலே ரெண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நீ யார் என்று முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய பொறுப்பு என்னவென்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். Who is a priest and what is priest supposed to do? ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் அவன் யார், அந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். Look at the Old Testament. பழைய ஏற்பாட்டை பாருங்கள். In Exodus chapter 19, God says to the people of Israel, I want you to be a kingdom of priests. அங்கே யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் ஒரு ஆசாரிய ராஜ கூட்டமாய் தேசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். But they failed. ஆனால் அவர்கள் அதிலே தவறி போய்விட்டார்கள். They did not keep the commandment of the Lord. கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. They violated the law of God by raising that bull and worshipping it, the golden calf, and God said, now you cannot be my priest. அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்கினதினாலே ஆண்டவர் நீங்கள் என்னுடைய ராஜரீக தேசமா ஆசாரிய தேசமா இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். Because the word Kohen is a word for priest in the Old Testament. கோஹன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனை குறிக்க உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. And the meaning of the word கோஹன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், someone who stands to serve. அதாவது அங்கே ஊழியம் செய்வதற்காக எழுந்து நிற்பவர் என்று அர்த்தமாகிறது. And he is a representative of God. He represents God to people and he represents people to God. அவர் அங்கே தேவனுடைய பிரதிநிதியாக மக்கள் முன்பாக நிற்கிறார், மக்களுடைய பிரதிநிதியாக தேவன் முன்பாக நிற்கிறார். And that's why he is a mediator in the Old Testament. ஆகினால் தான் பழைய ஏற்பாட்டிலே அவர் மத்தியஸ்தர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். So the Israelites failed to be priests. ஆகினால் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதிலே தவறி போய்விட்டார்கள். So then what God did? அதனால கர்த்தர் என்ன செய்தார்? He chose only one tribe to be the priest. அவர்களை எல்லாரையும் விட்டு அவர்களிலிருந்து ஒரு கோத்திரத்தாரை தெரிந்து கொண்டார். Only the Levites became the priests. லேவியர்கள் மாத்திரம் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். And this is the system of the tabernacle in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் என்பது இப்படிதான் காணப்படும். And the whole worship was centered around tabernacle. அந்த அவர்களுடைய ஆராதனை எல்லாமே அங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து தான் இருக்கும். And what the priests do there is very significant to Old Testament religion. ஆகினாலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்கிறாரோ அது அதிக முக்கியம் வாய்ந்த காரியமாக இருக்கிறது. We know there are a lot of responsibility they have outside and inside. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியேயும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயும் அநேக காரியங்களை ஆசாரியர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. If that is what they did, don't we have a same thing in the New Testament?
அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருப்பார்களானால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது அல்லவா? You know, they were around the tabernacle, the priests were. அந்த ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாய் இருந்தார்கள். They went inside and they went out before God. அவர்கள் அங்கே தேவன் சமூகத்துக்கு போனார்கள், அங்கிருந்து வெளியே வந்தார்கள். They offered everyone sacrifice. எல்லாருக்காகவும் பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். Only the priests were allowed to get inside the tabernacle. அந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளாக போக முடியும். And priests broke down or set up or transported the tabernacle. அந்த ஆசாரியர்கள் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி கொண்டு போறது, அந்த வேலையை கூட செய்ய வேண்டும். And the priest taught the Israelites the word of God. அந்த ஆசாரியர்கள் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். See the 12 tribes, how they are around this tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக அந்த 12 கோத்திரத்தாரும் எந்தவித ஒழுங்கிலே இருந்தார்கள் என்று பாருங்கள். But within the tabernacle we find the Merari, the Aaron, Kohath and Gershon. ஆனால் அந்த கெர்சோன், மராரி, கோகாத் என்று சொல்லப்பட்ட அந்த கோத்திரங்கள், அந்த வம்சங்கள் அதுக்குள்ளேயாக வசித்தார்கள். There is a different clans of Levi. அங்கே லேவியருக்குள்ளே இருக்கக்கூடிய வம்சங்களாக அந்த மூன்றும் காணப்படுகிறது. That means they were very close to the tabernacle, others were outside. அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு நெருங்கி ஜெபித்தார்கள், மற்றவர்கள் அவர்களுக்கு பின்னாலே தான் காணப்பட்டார்கள். And if God wanted a kingdom of priests originally, தேவன் அங்கே ஆசாரியர்களின் ராஜ்யம் என்று நிறுவ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், and if all book of Leviticus is about priesthood, அங்கே லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆசாரியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியதா இருக்குமானால், it was very significant in the Old Testament. அது நாம் மிக முக்கியமான புத்தகமாக பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. Then tell me, where are the priests today? Where are the priests today? இன்றைக்கு ஆசாரியர்கள் எங்கே இருக்கிறார்கள் சொல்லுங்கள். We say, oh, we know priests. Yes, yes, we know. நம்ம எல்லாருக்கும் நாம் ஆசாரியர் என்று தெரியும். This is what priest. இதுதான் ஆசாரிய ஊழியம் என்றால் அர்த்தம். Like this dress or like that, like this, you know, this is priest. பாருங்கள், இவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் இந்த காலத்தில் இப்படிதான் இருக்கிறார்கள். Brethren assembly we don't have priest. பிரதரன் சபையிலே ஆசாரியர் கிடையாது. In ECI, CSI and Catholic and all, they have priests. ECI சபைக்கு போனாலும், CSIக்கு போனாலும், கத்தோலிக்க மார்க்கத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஆசாரியர்கள் தான் இருப்பார்கள். They have a special costume, special dress. அதற்குன்னு சொல்லி ஒரு விசேஷ உடை போட்டு கொண்டிருப்பார்கள். These are the priest dress, isn't it? பாருங்கள், அந்த ஆசாரியனுடைய உடைகள் அப்படியாக இருக்கிறது. Sometimes they call priest. சில சமயத்தில் அவர்களை ஆசாரியர் என்று அழைப்பார்கள். Sometimes they call reverend. சிலர் ரெவரண்ட் என்று சொல்லி அழைப்பார்கள். Clergy. அல்லது குருமார் என்று சொல்வார்கள். Or father. அல்லது ஃபாதர் என்று சொல்கிறார்கள். Different names are there. Rector, different names are there. பலவிதமான பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். Who is a father in this assembly? இந்த சபையிலே யார் ஃபாதர்? Who is the reverend here? இங்கே ரெவரண்ட் யாரு? Who is a priest here? இங்கு ஆசாரியன் யார்? Nobody. யாரும் இல்லை. Then அப்படின்னா we are all. நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். Okay, we are not working under a tribal system of Old Testament. In the New Testament era, every believer is a priest. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது போல ஒரு கோத்திரத்தார் ஆசாரியர்களாக இருந்து அங்கே ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் அல்லவா? அப்படியாக நாம் இல்லாமல் எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களாக இருந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறோம். In Catholic CSI church, an ordinary person cannot go up here. பாருங்கள், ஒரு கத்தோலிக்க சபையா இருக்குமானாலும், சிஎஸ்ஐயா இருந்தாலும் இந்த மேடை மேல யாரும் ஏற முடியாது. Because there is altar. ஏனென்றால் இதற்கு பேர் பலிபீடம். They cannot preach from this pulpit here. அந்த பலிபீடத்தின் மேல நின்று பிரசங்கமும் கூட பண்ணக்கூடாது. They have something here for laymen. அங்கே சாதாரண ஆட்கள் நிற்பதற்காக ஒரு மேடை இருக்கும், பிரசங்க பீடம். So they have two divisions in their churches. அவங்க சபையிலெல்லாம் 2 விதமான ஆட்கள் இருப்பார்கள். Clergy, laity. அதாவது அங்கே குருமார்கள், சாதாரண மக்கள். The priests and ordinary believers. அது குருமார்கள், சாதாரண மக்கள். But we don't have that. அப்படிப்பட்ட பிரிவினை நம்முடைய சபைகளிலே கிடையாது. Why? ஏன்? Because the entire church is a priesthood. ஏனென்றால் நாம் எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். So, who are the priests of this age? We are the priests. ஆகினாலே இந்த காலத்திலே ஆசாரியர்கள் யார்? நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். That means what is the meaning of a priest? அப்படி என்று சொன்னால் ஆசாரியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What are the functions? அவனுடைய வேலை என்ன? Let's read this passage. 1 Peter 5:2 verse 5 to 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 லிருந்து 9 வரைக்கும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Okay, now we are the royal priesthood, that's what it says. பாருங்கள், இங்க நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். Okay, let's read the book of Revelation chapter 1 verse 4 to 6. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். Okay, so yeah. Oh, the Lord has made us kings and priests. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவராக்கி இருக்கிறார். So who are we? ஆகையால் நாம் யார்? We are all priests. நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். Because it says you are also in 1 Peter 2:5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்களும் என்று சொல்லி வாசிக்கிறோம். Now this is a miniature of the old temple, now they have reconstructed. Not a real one, a small miniature they have made in Jerusalem. பழைய காலத்திலே எருசலேமில் இருந்த அந்த தேவாலயத்தை போன்ற ஒரு சின்ன ஒரு மாதிரி ஆலயம் ஒன்றை கட்டி இருக்கிறார்கள். Because the temple was destroyed by AD 70. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்திலே எருசலேமில் இருந்த தேவாலயமானது இடித்து நொறுக்கப்பட்டது. If you go to Jerusalem, you have only this one. இந்த பழைய எருசலேமிலே இது மாத்திரம் தான் இருந்தது. This is known as the Wailing Wall or Western Wall. இங்க இருக்கக்கூடிய அந்த மதில் இருக்கிறதே அது அழுகையின் மதில் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுதான் பழைய தேவாலயத்தின் ஒரு பகுதி. Yeah, because it was destroyed, no stone was on another stone, as Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னபடியாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னபடியே அது அப்படியே ஆயிற்று. Therefore this is not part of the temple, this is part of the outer, like a fencing. Like a wall. இந்த சுவரானது தேவாலயத்தினுடைய சுவர் அல்ல, அது சுற்றிலுமா இருக்கக்கூடிய அந்த மதில் சுவராய் இருக்கிறது. Okay, and Jesus said you are the temple. Peter says. பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். You are chosen generation. நீங்கள் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் அங்கே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாயும் peculiar people. அங்கே அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாயும் people of God. தேவனுடைய ஜனங்களாயும் இருக்கிறோம். Same concept you find in Revelation 1. அதே தான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். You are kings and priests. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். Just like Exodus 19. அங்கே yeah, priest and kings. அதே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் இருக்கிறோம். And the conclusion is that we are all, whether you are boy or girl, man or woman, if you are born again person, you are a priest within the church of God. பாருங்கள், சபையிலே நீங்கள் ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் பையன்களாய் இருந்தாலும் பெண் பிள்ளைகளாய் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அங்கே ஆசாரியர்களாய் இருக்கிறோம். Until the time of Martin Luther வரைக்குமாக the Roman Catholic Church was thinking that priest is one group, believers are different group. அந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது ஆசாரியர்கள் குருமார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேரும் சாதாரண மக்கள் என்று கொஞ்சம் பேரும் சபையிலே ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். But after the Reformation they understood no, all the members are a priest. ஆனால் மறுமலர்ச்சி உண்டான பிற்பாடு எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர் என்கிற சத்தியம் வெளிப்பட்டது. Now look at what is expected of a priest. ஒரு ஆசாரியர் என்று சொன்னால் அவனிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? He has to offer sacrifice. அவன் அங்கே பலிகளை செலுத்த வேண்டும். He has to teach the word. அவன் தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். He has to stand on behalf of God. தேவனுக்கு பதிலாக பிரதிநிதியாக அவன் நிற்க வேண்டும். He has to stand on behalf of people before God. தேவனுடைய முன்பாக ஜனங்களுடைய பிரதிநிதியாக நிற்க வேண்டும். Are we doing all this? இந்த ஊழியம் எல்லாவற்றையும் நாம் எல்லாரும் செய்கிறோமா? Yes. Are we offering? நாம் அங்கே பலி செலுத்துகிறோமா? We are not bringing pigeon to the church. நாம் அங்கே புறாக்களை கொண்டு வந்து பலி செலுத்துவதில்லை. Nobody brings bulls to the church. அல்லது காளைகளை கொண்டு வந்து நாம் செலுத்துவதில்லை. We don't have an altar here to cut the animals. அந்த மிருகங்களை கொண்டு வந்து செலுத்துவதற்கு பலிபீடமும் இங்கு இல்லை. Then what do we have? ஆனால் என்ன பலி செலுத்துகிறோம்? We have New Testament sacrifices. புதிய ஏற்பாட்டிலே பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Who is supposed to do it? அதை யார் செய்ய வேண்டியதா இருக்கிறது? All of us. நாம் எல்லாரும் அதை செய்ய வேண்டும்.
And we are holy people unto him. அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். Only the elders need to be holy, or all are supposed to be holy? மூப்பர்கள் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கணுமா, எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தமா இருக்கணுமா? All have to be holy. நாம் எல்லாரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். We are all supposed to teach other people. நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். And we are all supposed to represent people to God. I can pray for you, you can pray for me. So you are standing in between me and God. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே மற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளா இருக்க வேண்டும். That means in a church life everybody is supposed to exercise their priesthood. ஆகினாலே சபையிலே நாம் எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். Now let me make it little more personal. இதை நான் தனிப்பட்ட விதத்திலே எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். In Romans chapter 12 says, ரோமர் 12ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம் என்றால், you have to dedicate your life which is a holy and acceptable service. அங்கே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். Who is supposed to do that? அதை யார் செய்ய வேண்டும்? Every believer. ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். That means அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், we are offering our body as a living sacrifice. நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். That's one sacrifice. அது ஒரு பலி. Another one, இன்னொரு பலி என்னவென்றால், obedience is better than sacrifice. அங்கே கீழ்ப்படிதல் பலிகளை காட்டிலும் மேலானது என்று வாசிக்கிறோம். Are we all supposed to obey God? தேவனுக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோமா? Yes. ஆம். Then when we obey God, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது we are acting like what? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? We are acting like priest. நாம் ஒரு ஆசாரியனாக நடந்து கொள்கிறோம். Hebrews 13:15 says, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், the praise and worship that is the sacrifice to the Lord. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். So praising God is our responsibility. அது மாத்திரம் அது ஆகினாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்பதும் நம்முடைய ஆசாரிய ஊழியத்தின் பங்காய் இருக்கிறது. When we pray for others, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது what are we doing? நாம் என்ன செய்கிறோம்? We are doing the responsibility of a priest. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம். We know when we give things to people, மற்றவர்களுக்கு நாம் சில பொருட்களை கொடுக்கும்போது, because doing good for other people is a sacrifice the Lord desires. பாருங்கள், நாம் மற்றவர்களுக்காக நன்மை செய்யும் போது அது தேவன் விரும்பக்கூடிய ஒரு பலியாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். And we know supporting the missionary is a sacrifice. ஊழியர்களுக்கு நாம் பணம் கொடுத்து உதவி செய்து அவர்களை தாங்குவது அதுவும் ஒரு பலியாக இருக்கிறது. Paul says to Philippians, பிலிப்பு பட்டணத்தில் விசுவாசிகளுக்கு பவுல் விதமாய் சொல்கிறார், I am so happy that you supported me in my mission trip. என்னுடைய ஊழியர்களிலே நீங்கள் உதவி செய்ததற்காக எனக்கு நன்றி. And he says that is a fragrant offering to God, an acceptable sacrifice pleasing to God. அது தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையான பலியாய் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Now are we supposed to support missionaries? நாம் ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமா? Help others? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தேவையா? Praise and worship God? தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியமா? Obey the Lord? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா? Dedicate our lives? நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா? When we do all these things, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் போது we are becoming true priests. நாம் உண்மையான ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். Let me ask you, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், when was the last time you praised God? எப்பொழுது நீங்கள் கடைசியாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்தீர்கள்? When was the last time you obeyed God? எப்பொழுது நீங்கள் கடைசியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள்? When was the last time you prayed for somebody on behalf of them? எப்பொழுது கடைசியாக மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள்? When was the last time you did something good for people of God? தேவனுடைய மக்களுக்காக நன்மையான காரியத்தை எப்பொழுது கடைசியா நீங்கள் செய்தீர்கள்? When was the last time you supported a missionary? எப்பொழுது நீங்கள் ஊழியருக்கு உதவித்தொகையாக ஏதாவது கொடுத்து உதவி செய்தீர்கள்? If no answer is coming to your mind now, இப்பொழுது உங்களால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? You failed as a priest. நீ உன்னுடைய ஆசாரிய ஊழியத்திலே தவறி போன ஒரு மனுஷனாய் இருக்கிறாய். There is a traffic police standing in the center of the road. அந்த தெரு நடுவிலே அங்கே டிராஃபிக் போலீஸ் ஒருவர், அங்க போக்குவரத்து போலீஸ் ஒருவர் நிற்கிறார். And in four direction vehicles are coming and jamming, nobody is going, honking and smoke, people are shouting, screaming, but nothing is happening. Heavy traffic jam. பாருங்கள், பயங்கரமான அங்கே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் மக்கள் ஆர்ன் அடித்துக் கொண்டு நெருக்கிக் கொண்டு முட்டிக் கொண்டு அங்கே நிற்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். And the traffic police is in his mobile smoking
and looking in the sky. அந்த டிராஃபிக் போலீஸ் அங்கே மொபைல்ல பேசிக்கின்னு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். And what will you say? நாம் என்ன சொல்லுவோம்? You are not doing your duty. உன்னுடைய கடமையை நீ செய்யவில்லை. It's easy for us to find that brother is not doing his duty, that brother is not doing his duty, this sister is not doing her duty. அந்த சகோதரன் தன்னுடைய கடமையை செய்யவில்லை, இந்த சகோதரன் தன்னுடைய கடமையை ஒழுங்காய் செய்யவில்லை, இந்த சகோதரி தன்னுடைய கடமையை ஒழுங்காய் செய்யவில்லை என்று ரொம்ப லேசா நம்ம வாய் திறந்து சொல்லிடலாம். But we never look at ourselves and say, did I do my duty? ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நான் ஒரு ஆசாரியனாக செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்ப்பது கிடையாது.